பீகார் சட்டப்பேரவை தேர்தலின் வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியிருக்கின்றன. விரிவான தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். முழு தகவல்கள். கருத்து கணிப்பு முடிவுகளை பொறுத்தவரை பெரும்பாலும் ஒரு பக்க சார்பாகவே பீகாரினுடைய தேர்தல் முடிவுகள் இருக்கும் என்று சொல்லுகின்றது. இழுபறி நிலையோ தொங்கு சட்டசபையோ அமைவதற்கான வாய்ப்பு இல்லை. அறுதி பெரும்பான்மையோடு பாஜக கூட்டணி அங்கே ஆட்சியை கைப்பற்றும் என்று சொல்லும் விதமாகத்தான் தேர்தலுக்கு பிந்தைய இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் அனைத்தும் சொல்லுகின்றன. ஏறக்குறைய இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை 130க்கும் கூடுதலான இடங்களை பெறும், 130 முதல் 135 இடங்களை பெறும் என்று சொல்லியிருக்கின்றது. ராஷ்டிரிய ஜனதா தளம் லல்லு பிரசாத் யாதவனுடைய குடும்பத்தை சார்ந்த அந்த கட்சியின் தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய கூட்டணி என்பது 75 அதிகபட்சமாக ஒரு 88-90 இடங்கள் வரைதான் பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். ஜன்சுராஜ் கட்சி என்ற பெயரிலே பிரசாந்த் கிஷோர் தோற்றுவித்திருக்கக்கூடிய அந்த கட்சி முதல் முறை சட்டப்பேரவை தேர்தலை சந்தித்திருக்கின்றது. பிரசாந்த் கிஷோர் பல்வேறு மாநிலங்களிலும் தேர்தல் யுக்தி வகுப்பாளராக செயல்பட்டு வரக்கூடியவர். அவருக்கு ஒரு ஒற்றை இலக்கத்தில் 1-2 தொகுதிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சில நிறுவனங்களுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. என்றாலும் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்திருக்கக்கூடிய பாஜக மற்றும் நிதிஷ்குமாரினுடைய ஐக்கிய ஜனதா தளம் கட்சி மிக எளிதாக அறுதி பெரும்பான்மையோடு பீகாரில் மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியை பொறுத்தவரை தேஜஸ்வி யாதவ் இந்த முறை ஒரு இளம் வேட்பாளராக அந்த கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக களத்தில் இருந்தார். பல்வேறு வாக்குறுதிகளை அவர் கொடுத்திருந்தார். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக நிதிஷ்குமார் பாஜகவோடு கூட்டணியில் இருந்து பல்வேறு காலகட்டங்களில் முதலமைச்சராக இருந்தும் கூட பீகார் மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு எந்த கவனத்தையும் அவர் செலுத்தவில்லை. பீகார் வளர வேண்டும் என்றால், பீகாரில் இருக்கக்கூடிய பெண்கள் வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் மகளிர் சுய உதவி குழுக்கள் உள்ளிட்டவற்றின் மூலமாக ஏராளமான நிதியை அரசு வழங்க வேண்டும். அதற்கான ஒரு வாய்ப்பை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வழங்குவோம் என்று பெண்களுடைய வாக்குகள், பீகார் இளைஞர்களை கவரக்கூடிய பல்வேறு விதமான வாக்குறுதிகள் என்று பலவற்றையும் அவர் வெளியிட்டிருந்தார். ஆனாலும் கூட பாஜக தலைமையிலான அந்த கூட்டணி மிக எளிதாக ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்லியிருக்கின்றன. அங்கே ஆட்சி அமைப்பதற்கு தேவையான அறுதி பெரும்பான்மை இடம் என்பது 122. ஒரு தனிப்பட்ட கட்சி அந்த இடத்தை பெற்றால் கூட அவர்கள் ஆட்சி அமைத்து விட முடியும். இந்த நிலையில் தான் ஒரு தனிப்பட்ட கட்சியாக 122 இடங்களை எந்த ஒரு கட்சியும் பெற முடியாவிட்டாலும் கூட ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் பாஜக இணைந்திருக்கக்கூடிய அந்த கூட்டணியானது ஒரு மிக எளிதாக பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை காட்டிலும் கூடுதல் இடங்களை பெற்று ஆட்சி அமைப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியை பொறுத்தவரை அவர்கள் கணிசமான இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் அந்த கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய இடதுசாரிகள், காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் குறைவான இடங்களில் தான் வெற்றி பெறுவதற்கான சூழல் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே ராஷ்டிரிய ஜனதா தளம் தலைமையிலான கூட்டணியிலே காங்கிரஸ் கட்சி கணிசமான இடங்களில் போட்டியிட்டு இருக்கின்றது. இந்த நிலையில் தான் காங்கிரஸ் போட்டியிட்டு இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் கடும் சவாலை பாஜக வழங்கியிருப்பதன் காரணமாக ராஷ்டிரிய ஜனதா தளம் கூட்டணி லல்லு பிரசாத் யாதவினுடைய மகன் தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான அந்த கூட்டணி மிக குறைவான இடங்களில் தான் வெற்றி பெறும். ஆட்சி அமைக்க தேவையான இடங்களை அவர்களால் பெற முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. மற்றபடி இந்த பகுஜன் சமாஜ் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் அங்கு போட்டியில் இருந்தார்கள். அவர்கள் 1-2 தொகுதிகளில் முன்னிலை பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. பாஜகவை பொறுத்தவரை என்டிடிவியினுடைய கருத்து கணிப்பின்படி அதிகபட்சமாக 148 தொகுதிகளை அந்த கூட்டணி பெறுவதற்கான சூழல் இருப்பதை என்டிடிவி தன்னுடைய கருத்து கணிப்பு முடிவாக வெளியிட்டிருக்கின்றது. மேட்ரிக்ஸ் நிறுவனத்தினுடைய கருத்து கணிப்பு முடிவுகளை பொறுத்தவரை அதிகபட்சமாக 167 சட்டப்பேரவை தொகுதிகளை நிதிஷ்குமாரை உள்ளடக்கி இருக்கக்கூடிய அந்த பாஜக கூட்டணி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்கின்றது. தைனிக் பாஸ்கர் என்கின்ற அந்த ஏஜென்சி நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை பொறுத்தவரை 160 தொகுதிகள் வரை பாஜக பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்கின்றது. அதே போன்று அந்த என்டிடிவியினுடைய கருத்து கணிப்பிலே ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ் இணைந்திருக்கக்கூடிய அந்த கூட்டணி அதிகபட்சமாக ஒரு 102 தொகுதிகளை பெறலாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். மற்றபடி மேட்ரிக்ஸ், தைனிக் பாஸ்கர் உள்ளிட்ட ஏஜென்சிகள் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த முடிவுகளிலே 90-91 என்ற அளவில் தான் ராஷ்டிரிய ஜனதா தளம் கூட்டணியினுடைய அந்த வெற்றி வாய்ப்புகள் இருக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இது இந்தியா கூட்டணிக்கு அங்கே மகா கட்பந்தன் என்கின்ற பெயரில் களம் கண்டிருக்கக்கூடிய அந்த கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பிலும் கூட இதே போன்ற ஒரு முடிவுகள் தான் வெளியிடப்பட்டிருந்தன. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளிலும் இந்த முடிவுகள் தான் கணிப்புகளாக வெளியிடப்பட்டிருக்கின்றன. எனவே தொடர்ந்து பீகாரை பாஜக தன்னுடைய கட்டுக்குள் வைத்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் இந்த தேர்தலுக்கு பிறகு மேலும் பல முக்கியமான மாநிலங்களிலே சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ள இருக்கின்றார்கள். அதன்படி தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் எல்லாம் அடுத்தடுத்து சட்டப்பேரவை தேர்தல்கள் நடைபெற இருக்கின்றன.
எனவே அதற்கு ஒரு உத்வேகம் தரக்கூடிய முடிவாக இந்த பீகாரினுடைய முடிவு இருக்கும் என்பதன் காரணமாக உத்தரப்பிரதேசத்திற்கு தரக்கூடிய முக்கியத்துவத்தை பீகார் மாநிலத்திற்கும் அரசியல் கட்சிகள், தேசிய கட்சிகள் வழங்கி இருக்கின்றன. இந்த நிலையில் தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக எதிர்பார்த்த ஒரு அறுதி பெரும்பான்மை வெற்றியை பெற முடியவில்லை. கூட்டணி கட்சிகளின் தயவுடன் தான் தொடர்ந்து மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் சட்ட முன்வடிவுகளை நிறைவேற்ற முடிகின்றது. எனவே பாஜகவிற்கு ஏற்பட்டிருந்த அந்த தற்காலிக ஒரு சிறிய பின்னடைவில் இருந்து அவர்கள் மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்ப வேண்டும் என்றால் ஒரு சில மாநிலங்களில் சட்டப்பேரவைகளில் கணிசமான வெற்றியை பெற்று அவர்களுடைய கூட்டணி ஆட்சி மலர வேண்டும் என்று பாஜகவினர் விரும்புகின்றார்கள். அதற்கு ஏற்பதான் பீகார் மாநிலத்தினுடைய இந்த கருத்து கணிப்பு முடிவுகளும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. டைம்ஸ் நவ் கருத்து கணிப்புகளை எல்லாம் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 150 தொகுதிகள் வரை பாஜக தலைமையிலான அந்த நிதிஷ்குமாரை உள்ளடக்கி இருக்கக்கூடிய கூட்டணி பெற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று டைம்ஸ் நவ் தன்னுடைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டிருக்கின்றது. அதே போன்று பீப்புள்ஸ் பல்ஸ் என்கிற ஏஜென்சி வெளியிட்டு இருக்கக்கூடிய கருத்து கணிப்பை பார்க்கின்றோம். ஏறக்குறைய 160 தொகுதிகள் வரை கூட பாஜக கூட்டணி பெற முடியும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். NDTV-யினுடைய கருத்து கணிப்பிலே 148 தொகுதிகள் வரை பாஜக கூட்டணி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். வழக்கமாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் கடந்த ஒரு 3 ஆண்டுகளில் நாம் பார்த்திருந்தோம் என்றால் அதிலும் குறிப்பாக வட மாநிலங்களை பார்க்கும் பொழுது ஒரு இழுபறி நிலை இருக்கும். பாஜக மற்றும் காங்கிரஸ் இடம்பெற்றிருக்கக்கூடிய கூட்டணிக்கிடையே மிகப்பெரிய வேறுபாடுகள் இருக்காது. எனவே தேர்தல் முடிவுகள் கடைசி சட்டப்பேரவை தொகுதியினுடைய முடிவு வெளியாகக்கூடிய அந்த தருணம் வரை தொடர்ந்து 4 மணி 5 மணி வரை கூட காத்திருந்த பிறகுதான் யார் முதலமைச்சர்களாக வருவார்கள் என்பதை தீர்மானிக்க முடியும். ஆனால் இந்த பீகார் தேர்தல் முடிவுகளை பொறுத்தவரை தற்போது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்புகளிலே முழுக்க ஒரு பக்கமாக வாக்காளர்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். நடைபெறக்கூடிய ஆட்சி தொடர வேண்டும் என்று அவர்களுடைய வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. தேஜஸ்வி யாதவ், ராகுல் காந்தி உள்ளிட்டவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய பெண்கள், இளைஞர்கள் மீண்டும் நிதிஷ்குமார் மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்திருக்கின்றார்களோ என்று எண்ணக்கூடிய விதமாகத்தான் ஒரு பக்கச்சார்போடு முழுக்க இந்த கருத்து கணிப்பு முடிவுகளுடைய அந்த போக்குகளை பார்க்கும் பொழுது பாஜக கூட்டணி எளிதாக வெற்றி பெற்று ஆட்சியில் அமர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதைத்தான் காட்டுகின்றது. கடந்த தேர்தல்களில் வெளியிடப்பட்டிருந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் ஒரு இழுபறி நிலை இருக்கும், தொங்கு சட்டப்பேரவை அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்றெல்லாம் கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியில் வந்தது. ஆனால் இந்த முறை மிக எளிதாக பாஜக கூட்டணி ஆட்சியை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அந்த எக்ஸிட் போல் என்று சொல்லப்படக்கூடிய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளிலே சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் ஜன்சுராஜ் உள்ளிட்ட கட்சிகள், பிரசாந்த் கிஷோர் உருவாக்கி இருக்கக்கூடிய கட்சி ஒரு சில சட்டப்பேரவை தொகுதிகளில் ஒரு சுவாரஸ்யமான முடிவை ஏற்படுத்தும் என்று பார்க்கப்படுகின்றது. இன்னும் தெளிவாக சொல்லும் பொழுது இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் அடிப்படையிலே ஜன்சுராஜ் கட்சி பெறக்கூடிய வாக்குகள் என்பது பாஜக கூட்டணிக்கு ஆதரவான ஒரு நிலையை அங்கே சட்டப்பேரவை தொகுதிகளில் ஏற்படுத்தி இருக்குமோ என்கின்ற ஒரு கேள்வினை எழுப்பி இருக்கின்றது. ஏனென்றால் பிரசாந்த் கிஷோர் பெறக்கூடிய வாக்குகள் என்பது எதிர்க்கட்சிகளுக்கு வரக்கூடிய வாக்குகளாக இருக்கின்றன என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள். எனவே எதிர்க்கட்சிகள் பெறக்கூடிய வாக்குகளை பிரசாந்த் கிஷோரினுடைய ஜன்சுராஜ் கட்சி பெற்றதன் காரணமாக அது பாஜக கூட்டணி முன்னிலை பெறுவதற்கான வாய்ப்பினை பல்வேறு சட்டப்பேரவை தொகுதிகளில் வழங்கியிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.